கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது யோபு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் முற்பகுதி, நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் என்பதாகும். நாம் இக்கட்டுகளை குறித்து தியானித்து வருகிறோம். ஏற்கனவே பஞ்சகாலம் என்ற இக்கட்டிலிருந்து தேவன் விடுவித்தார். அது மாத்திரமல்ல, நம்மை அடுத்ததாக சொல்லப்பட்ட யுத்தத்தின் பட்டயத்துக்கு நீங்களாக்கி அந்த இடுக்கணிலிருந்தும் விடுவித்தார். மூன்றாவதாக நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் என்பதாகும். அதிலையும் நாம் விளக்குகிறார் ஆண்டவர். அந்த இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாவின் சவுக்கு என்பதற்கான பொருள் என்னவென்று நாம் பார்க்கின்ற வேளையிலே, யோபு வாழ்ந்த நாட்களிலே ஆதரவற்றவர்களை ஒடுக்க நினைப்பவர்கள் வாயின் வார்த்தைகளினாலேயே மனதை காயப்படுத்தி பார்ப்பது ஆகும். மேலும் அவ்விதமான மன உளைச்சல் இருப்பவர்கள் தன்னைத்தான் மாய்த்து கொள்ளும்படியும் செய்வார்கள். அதாவது நிந்தையான வார்த்தைகளை பேசி அவமானப்படுத்தும்படி செய்வதாகும். இதைத்தான் நாவின் சவுக்கு எனப்படுகிறது. இது மூன்றாவது இக்கட்டு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இவ்விதமான இக்கட்டுக்கு மறைத்து காப்பாற்றுகிறவர் என்றே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் சங்கீதம் 31:20 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். அதே வேளையிலும் கூட 18ஆம் சங்கீதம் 44 பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று குறிப்பிடுகிறார். தேவன் அவ்விதமான செயல்களை செய்கிறார். இக்கட்டு, நாவின் இக்கட்டுக்கு அகப்பட்டவர்களை விடுவிப்பது மாத்திரமல்ல, அவ்விதமாக நாவின் இச்சகம் பேசுகிறவர்களை அடங்கும்படியாக தேவன் செய்கிறார் என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 107ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று அங்கே பார்க்கிறோம். தேவன் நம்மையும் நாவின் சவுக்கு என்று சொல்லப்படுகின்ற அவமானம், நிந்தை, மன உளைச்சல் போன்ற இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி காப்பாற்றுகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தர்க்கமோ அதற்கு எதிராகவோ நாம் முறுமுறுக்க வேண்டியது அல்ல. இக்கட்டுகள் நேரிடும் போது அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி நம்மை காக்கிறவர். எனவே நாம் தேவனுக்கு உரியவர்களாக காணப்பட்டு எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி நாம் வாழ்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.